இந்த வீடியோவில் இந்த ஏஐ ஏஜென்ட்டை நாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பில்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஏஐ ஏஜென்ட்டை வச்சுக்கிட்டு நாம் இப்படி குப்பையா ஐயோ இவ்வளோ இருக்குதே அப்படின்ட்டு குவிஞ்சு போய் இருக்கிற ஒரு இன்பாக்ஸை எடுத்து இந்த மாதிரி ஐயோ முழிக்கும் போது என்னடா இவ்வளோ 100 மெசேஜ் இருக்குது, ஐயோ 3860 மெசேஜா, ஐயோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். இப்படி இருக்கிற ஒரு இன்பாக்ஸை நாம் இவ்வளோ சூப்பராக மாற்ற போகிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் இதை பண்ண போகிறோம். முதல்ல லேபிள்ஸ் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்துட்டு செட் பண்ணுவோம். அதுக்கடுத்து இந்த ஏஐ ஏஜென்ட்டை பில்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து டெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன்னா என்னன்றதை கற்றுக்கிட்டு எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லேபிள் செட் பண்ணிடலாம். எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் உங்களோட இந்த ஏஐ ஏஜென்ட்டை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்றீங்களோ அந்த இமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய இமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின்ல இருக்கிறேன். அங்கே தான் போய்ட்டு லேபிள்ஸை செட் பண்ணோம். அண்ட் லேபிள்ஸுன்றது எசென்ஷியலி கேட்டகரிஸ். எந்தெந்த கேட்டகரிஸ்லாம் நீங்கள் உங்கள் இமெயில்ஸை பிரிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றீங்களோ அந்தந்த கேட்டகரிஸ்லாம் லேபிள்ஸ் வச்சுக்கலாம். அகேன் இது வந்துட்டு நான் சொல்கிற 5 கேட்டகரியில் தான் நீங்கள் வைக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. உங்களுக்கு என்னென்ன கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரியில் வச்சுக்கலாம். 5 வச்சுக்கலாம், 10 வச்சுக்கலாம், 100 வச்சுக்கலாம். இட் டசன்ட் ரியலி மேட்டர். இங்கே என்னென்ன லேபிள்ஸ் வைக்கிறீங்களோ, என்னென்ன கேட்டகரிஸ் வைக்கிறீங்களோ அந்த கேட்டகரிஸ் தான் இமெயில் ஏஜென்ட் வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ போயிட்டு ப்ளஸ் பண்ணி நான் வந்துட்டு ஆக்ஷன் நீடட் அப்படின்ட்டு ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஜஸ்ட் க்ரியேட். இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு லேபிள் கலர் வந்துட்டு செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இன்னும் ஆக்ஷன் நீடட்னா ரெட் கலர் அப்படின்றத வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் தெரியும் ஈஸியாக பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்துட்டு ஃபினான்ஸ் அண்ட் இன்வாய்ஸஸ் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஃபினான்ஸ்ன்னு கூட போதும். ஃபினான்ஸ் ஓகே, ஃபினான்ஸ் விட மாட்டேங்குது. ஸோ அப்போனா ஃபினான்ஸ் அண்ட் இன்வாய்ஸஸ் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இதுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது கலர் கொடுத்துடலாம். லேபிள் கலர் க்ரீன் அப்படின்ற மாதிரி கொடுத்துடலாம். அதுக்கடுத்து கஸ்டமர் சப்போர்ட், ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கும் ஒரு பிஸ்னஸ் இமெயில் ஐடி அப்படின்ற ஒரு கணக்கில் நான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கஸ்டமர் சப்போர்ட் வச்சுக்கோங்க, வேணும்னா யூ நீ நாட் கிரியேட் இட். அதை கிளிக் பண்ணிவிட்டு லேபிள் கலர் yellow அப்படின்றத வச்சிடலாம். அண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்றத வச்சுக்கலாம். இப்போது ஆஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் நாம் வந்துட்டு நிறைய மார்க்கெட்டிங் லெட்டர்ஸ், நியூஸ் லெட்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். கற்றுக்கணுன்ட்டு ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் இதில் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். மார்க்கெட்டிங் அண்ட் நியூஸ் லெட்டர்ஸ் இதில் போய்ட்டு லேபிள் கலர் we can call something like blue. and personal விஷயங்களும் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ பர்சனல் அண்ட் ஃபேமிலி அப்படின்ற கேட்டகரியும் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போது லேபிள் கலர் திஸ் கேன் பி இந்த ஒரு கலர் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இங்கே இமெயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான லேபிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டேன். நான் ஒரு 5 க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது போதுமானது. இப்போது ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட கேட்டகரிஸில் இமெயில்ஸ் பிரிச்சிருக்கும். ப்ரைமரின்ட்டு இருக்கும், ப்ரொமோஷன்ஸ்ன்ட்டு இருக்கும், சோஷியல்ன்ட்டு இருக்கும். அதுக்கடுத்து இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேம் கேட்டகரிஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இன்னும் இந்த இமெயில்ஸ் வந்துட்டு நம்மளோட கேட்டகரிஸில் பிரிக்க முடியும். ஸோ இப்போது இங்கே போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லேபிள் ஆஸ் அப்படின்றத கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இது மேனுவலாக பண்ணுறது. ஸோ இப்போ வந்துட்டு ஆக்ஷன் நீடடு இல்லை கஸ்டமர் சப்போர்ட்டு இல்லை மார்க்கெட்டிங் எப்படி வேணாலும் நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்களா மார்க்கெட்டிங் அண்ட் நியூஸ் லெட்டர்ஸ் அப்படின்றது இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல லேபிள் வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இது வந்து டேவலியோட ஒரு இமெயில் அப்படின்ட்டு சொல்லுது. இதை வந்துட்டு நான் லேபிள் ஆஸ் மார்க்கெட்டிங் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ இப்போது இந்த இடத்துல வந்துட்டு ஜெமினியோடது. ஸோ சப்போஸ் இது வந்துட்டு இது ஜெமினி வந்துட்டு ஆக்சுவலாக மார்க்கெட்டிங் தான். ஆனால் நம்ம வந்துட்டு இது வந்துட்டு ப்ராபப்ளி வி கேன் கால் இட் ஆக்ஷன் நீடட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். அண்ட் தென் ஸ்லாக்கோட இது வந்துட்டு இப்போது லேபிள் ஆஸ் ஆக்ஷன் நீடட் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறேன் இதையும். அதுக்கடுத்து IFTTTலேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இதை வந்துட்டு நான் லேபிள் பண்ணி ஃபினான்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பைன்கோன் அதே மாதிரி லெட்ஸ் லேபிள் ஆஸ் பர்சனல் ஃபேமிலி, சம்திங் லைக் தட். ஸோ இப்போ பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு சார்ட்டடாக இருக்கும். நாம் இப்போது இந்த இமெயிலை வந்துட்டு இப்படியும் பார்க்கலாம். ஆர் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த ஆக்ஷன் நீடட் எது மட்டுமோ அது மட்டும் வந்துடும். ஸோ அதே மாதிரி கஸ்டமர் சப்போர்ட்டில் என்ன இருக்குதோ அது மட்டும் வந்துடும். ஃபினான்ஸ் அண்ட் இன்வாய்ஸஸில் என்ன இருக்குதோ அது மட்டும் வந்துடும். மார்க்கெட்டிங் அண்ட் நியூஸ் லெட்டர்ஸில் என்ன இருக்குதோ அது மட்டும் வந்துடும். பர்சனல் அண்ட் ஃபேமிலியில் என்ன இருக்குதோ அது மட்டும் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்க தேவையில்ல. போன உடனே ஐயோ இத்தனை இன்பாக்ஸ் இமெயிலாக இவ்வளோத்தையும் பார்க்கணுமேன்ட்டு இருக்க தேவையில்ல. ஏஜென்ட்டு இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிடுறோம். ஸோ நம்ம வந்துட்டு ஆக்ஷன் நீடட் மட்டும் போயிட்டு அது மட்டும் பண்ணாலும் போதும். அண்ட் இப்போ நான் ஏதோ கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் நியூஸ் லெட்டர்ஸ் போய்ட்டு கற்றுக்கலாம். என் பர்சனல் ஃபேமிலி சம்மந்தமாக ஏதாவது வந்திருக்கா அப்படின்றதும் போய்ட்டு நான் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபினான்ஸ் பில்லிங் சம்மந்தமாக எல்லா இமெயில்ஸும் ஒரு இடத்துல பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் இது வந்து தரும். அண்ட் இது வந்துட்டு ப்ரொமோஷன் இந்த மாதிரி ப்ரைமரியில் ப்ரொமோஷன்ஸில் சோஷியல்லையும் ஃபில்டர் ஆகும், ஸ்பேம்லையும் ஃபில்டர் ஆகும். ஆனால் இது வந்துட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் டீப்பர் ஃபில்டரிங் தட் வி வில் யூஸ்.
இப்போது N8Nல நம்மளோட இமெயில் இன்பாக்ஸ் ஏஜென்ட்டோட ஆட்டோமேஷனை செட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஸோ டேரெக்டாக போய்ட்டு ஒரு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் போய்ட்டு ஆட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துட்டு இப்போது ட்ரிகர் வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சுவலாக ஜிமெயில் ட்ரிகர் இல்லையா? ஜிமெயிலேருந்து இமெயில் வந்த உடனே இந்த ஒர்க் ஃப்ளோ வந்துட்டு ஆட்டோமேஷன் வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆன் மெசேஜ் ரிசீவ்ட் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 2-3 விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். முக்கியமான முதல் விஷயம் என்னென்னா க்ரெடென்ஷியல்ஸ் ஆட் பண்ணணும். க்ரெடென்ஷியல்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட், எந்த ஜிமெயில் அக்கௌண்ட் இதில் செட் பண்ணுறோமோ அதை N8Nோட நம்ம லிங்க் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். அண்ட் அது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்துட்டு இந்த வீடியோவோட பின் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அதை செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணணுமோ செலக்ட் பண்ணணுமோ அதை வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் போல் டைம்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, இப்போது எசென்ஷியலி எத்தனை மினிட்டுக்கு ஒரு தடவை இது போயிட்டு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இப்போது ஜிமெயில் அக்கௌண்ட் அங்கே பாட்டுக்கு இருக்குது. 1 மினிட்டுக்கு ஒரு தடவை இது ரன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1 மினிட்டுக்கு ஒரு தடவை போயிட்டு இமெயில் வந்துருச்சான்னு போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஜிமெயிலை பொறுத்த வரைக்கும் இதுதான். அண்ட் நீங்கள் இதை ஒன்ஸ் எவ்ரி ஹவர் பண்ணலாம், ஒன்ஸ் எவ்ரி டே பண்ணலாம், அண்ட் எவ்ரி மந்த் வீக் அந்த மாதிரி கஸ்டமாக கூட பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இப்போதைக்கு எவ்ரி மினிட் இஸ் குட். ஓகே. அண்ட் ஈவெண்ட் இதுதான். அண்ட் இந்த சிம்பிளிஃபை மட்டும் ஆனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம மெசேஜ் வந்துட்டு ஆக்சுவலாக சிம்பிளிஃபைடாக வரணும். ஏன்னா எனக்கு வந்துட்டு கஷ்டமான காம்ப்ளிகேட்டட் மெத்தட்ஸ்லாம் வேண்டாம், சிம்பிளாக ஒரு மெத்தடை கொடு, ஒரு விஷயத்தை கொடு அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகே. அதை பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கடைசி இமெயிலை இதை வந்துட்டு ஃபெச் பண்ணிட்டு வந்துடும். அந்த ஃபெச் டெஸ்ட் இவெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நம்மளோட விஷயங்கள் என்னென்னன்ட்டு, இமெயிலேருந்து என்னென்ன வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட சப்ஜெக்ட் இங்கே இருக்குது, டு யாருக்கு போயிருக்குன்ட்டு, ஃப்ரம் எதுலேருந்து வந்திருக்குன்ட்டு, அண்ட் லேபிள்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் ஹிஸ்ட்ரி ஐடி, பேலோடு, ஸ்னிப்பெட்டு. ஆக்சுவலாக இந்த ஸ்னிப்பெட்டு தான் டெக்ஸ்ட்டு, நம்மளோட டெக்ஸ்ட்டு. ஓகே. அந்த சிம்பிளிஃபை இல்லாமல் இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களும் வரும். ஸோ அந்த ஸ்னிப்பெட்டை யூஸ் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல, இல்லைனா இந்த டெக்ஸ்ட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த சிம்பிளிஃபை ஆஃப் பண்ணி விட்டுட்டு டெக்ஸ்ட்டை கூட யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஸ்னிப்பெட் இஸ் ஃபைன், பட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆட்டோமேஷன்ஸ், கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணணும், சூப்பராக பண்ணணும், சீரியஸாக பண்ணணும் அப்படின்னா இந்த சிம்பிளிஃபை ஆஃப் பண்ணி விட்டுட்டு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சிம்பிளிஃபை ஆஃப் பண்ணி விட்டுட்டு யூஸ் பண்ண போகிறேன், பிகாஸ் கொஞ்சம் சீரியஸான ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த நோடு அவ்வளோதான், செட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம அந்த ஏஜென்ட் நோடை வந்துட்டு ஆட் பண்ணணும். இப்போது இந்த ஏஜென்ட் நோடு பேர் வந்துட்டு டெக்ஸ்ட் கிளாசிஃபையர். ஓகே. ஸோ இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனாக என்னன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் இப்போது பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களோட ஏஐ ஏஜென்ட். ஓகே. இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபையர்ன்ற ஒரு ஏஜென்ட். ஸோ எந்த டெக்ஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு கேட்குது. நம்மளுக்கு இந்த இமெயிலேருந்து வந்த டெக்ஸ்ட் தானே கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடலாம். இது இருக்குது. ஸோ இதை அப்படியே தூக்கி இதில் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த கேட்டகரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த கேட்டகரிஸ் படி தான் அது கிளாஸிஃபை பண்ணணும். அகேன் டெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன்னா என்ன, கேட்டகரிஸ்னால் என்ன அப்படின்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நான் ஒரு தனி ப்ரெசன்டேஷனில் சொல்லித்தரேன், இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் கடைசியில். பட் ஃபார் நவ் கேட்டகரிஸ்னால் என்னென்னா, நாம் என்ன இதில் செட் பண்ணுமோ, நம்ம இமெயிலில் செட் பண்ணோம் இல்லையா, 5 லேபிள் செட் பண்ணோம் இல்லையா. ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த கேட்டகரிஸ். ஸோ இந்த 5 கேட்டகரிஸ்: ஆக்ஷன் எடிட், கஸ்டமர் சப்போர்ட், ஃபினான்ஸ் அண்ட் இன்வாய்சஸ், மார்க்கெட்டிங் அண்ட் நியூஸ் லெட்டர்ஸ், பர்சனல் அண்ட் ஃபேமிலி. இதை வந்துட்டு இந்த 5 கேட்டகரியை நம்ம இந்த இடத்துல செட் பண்ணிடலாம். அண்ட் இந்த கேட்டகரிக்கு டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எழுதணும். ஓகே. ஸோ 2 லைன்ஸ் அந்த ஏஜென்ட்கிட்ட நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள், இந்த மாதிரி ஏஜென்ட் எனக்கு வந்துட்டு இந்த இமெயில்ஸ் எல்லாம் எனக்கு இங்கே இப்படி வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஏஜென்ட்டுக்கு தெரிய வந்துடும். ஸோ இப்போ நான் அந்த 5 கேட்டகரியும் இந்த இடத்துல க்ரியேட் பண்ண போகிறேன். டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன், அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இது பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் ஒன்றுமே இல்லை, ஒரு 2 லைனில் நான் இதை சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. இமெயில்ஸ் தட் ரிக்வயர் யூ டு டூ சம்திங் சூன், ரிப்ளை, அப்ரூவ், ரிவ்யூ, டிசைடு, இந்த மாதிரி விஷயங்கள். மீட்டிங் இன்வைட்ஸ் வித்வுட் அ ரெஸ்பான்ஸ், லிவ் ஹியர் டு, இஃப் அ மெசேஜ் குட் பிளாக் ப்ராக்ரஸ், இட் லேண்ட்ஸ் இன் திஸ் பக்கெட். ஓகே. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடுறோம். ஆல்ரைட். இப்போது அடுத்த கேட்டகரி ஃபினான்ஸ் அண்ட் இன்வாய்சஸ். நான் அப்படியே ஒன்று தூக்கி எல்லாத்தையும் இதில் போட்டு செட் பண்ணி விட்டுறேன். ஓகே. இப்போ கேட்டகரிஸ் எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இதுக்கு செட் பண்ணுற வேலைகள். அண்ட் இந்த ஆப்ஷன்லாம் நம்ம தேவைன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம். சிஸ்டம் ப்ராம்ப்ட்லாம் ஆக்சுவலாக ஆட் பண்ணலாம். பட்
எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் ஃபைன். ஓகே, டெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் இந்த 5 கேட்டகரியில் பண்ணப்பா டெஸ்கிரிப்ஷனை பார்த்து அது வந்துட்டு பண்ணிடும், வேலை முடிச்சிடும். நீங்கள் பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு எப்படி இது கிளாஸிஃபை பண்ணுதுன்ட்டு. அண்ட் இப்போது இந்த எரர் ஏன் இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு மூளையை நம்ம ஆட் பண்ணலை, பிரெயின் ஆட் பண்ணல. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஓப்பன் ரவுட்டர் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஓப்பன் ரவுட்டர் சாட் மாடலில் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த மூளை வேணுமோ அந்த மூளையை யூஸ் பண்ணிக்கலாம். நாம் வந்துட்டு இப்போது DeepSeekோட V3.1 மாடலை யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அ pretty good மாடல், pretty cheap as well. ஸோ அந்த மாடல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் LLM, இதுதான் நம்ம டெக்ஸ்ட் கிளாஸிஃபையரோட மூளை. ஸோ இந்த LLMக்கு தான் இந்த டேட்டா எல்லாத்தையும் அதை அனுப்பிச்சு ஓகேப்பா இதை வந்துட்டு இப்படி கிளாஸிஃபை பண்ணப்பா, இதை வந்துட்டு இப்படி கிளாஸிஃபை பண்ணப்பா, அப்படி கிளாஸிஃபை பண்ணப்பான்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி அது ரன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ அந்த ஸ்லாக்லேருந்து ஒரு இமெயில் வந்தது இல்லையா, நம்ம இந்த இடத்துல அதை வந்துட்டு பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பின் பண்ணிட்டோம்னா இந்த டேட்டா திருப்பி நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்துட்டு இது எப்படி கிளாஸிஃபை பண்ணுது, எந்த ரவுட்டுக்கு சென்ட் பண்ணுது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன், என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தப்பான இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ கரெக்டான க்ரெடென்ஷியல்ஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா இட் ஷுட் ரன். பேமெண்ட் இல்லைன்னு சொல்லுது, பட் தட்ஸ் ஃபைன். இப்போது அதை கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இட் ஷுட் ரன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்ஷன் நீடட், அதுக்கு வந்துட்டு இது வந்துட்டு கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் 1 ஐட்டம் இருக்குது, இதில் எல்லாத்தையும் 0 ஐட்டம்ஸ். ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு இமெயிலையும் கெட் பண்ண இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் நடக்கும். ஸோ இப்போ கிளாஸிஃபை நடந்துருச்சு, ஆக்ஷன் நீட் நடந்துருச்சு. இது வந்துட்டு ஆக்சுவலாக ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா, அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். டைரெக்டாக போயிட்டு நாம் இங்கே ப்ளஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஜிமெயிலில் போயிட்டு உங்களுக்கு நோட் வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் லேபிள் டு மெசேஜ், அதானே இப்போ டெக்ஸ்ட் கிளாஸிஃபை பண்ணியாச்சு, கரெக்டான லேபிளை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கரெக்டான க்ரெடென்ஷியலை செலக்ட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ரிசோர்ஸ் இஸ் மெசேஜ். அண்ட் இப்போது நம்மளுக்கு இன்னும் 2 விஷயங்கள் வேணும், என்னென்னா மெசேஜ் ஐடி அண்ட் தென் லேபிள். ஸோ இப்போ இதை கரெக்டான இதோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த இடத்துல இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா திஸ் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஸோ இப்போது நம்ம இதை வந்துட்டு பேரை கூட மாற்றிக்கலாம், ஆக்ஷன் நீடட் அப்படின்றது கூட இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஆக்ஷன் நீடட் லேபிள் அப்படின்றத சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ பேரை ஆட் பண்ணி வச்சுக்கிறது ஒரு நல்ல பழக்கம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆக்ஷன் நீடட் லேபிள் வந்துருச்சா. இப்போது இதிலேருந்து வந்த அவுட்புட்டை நாம் இங்கே போயிட்டு அங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது இந்த மெசேஜ் ஐடின்றது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஐடி. ஸோ இந்த ஐடி அப்படியே தூக்கி இங்கே போட்டுடலாம். அண்ட் இது ஆக்ஷன் நீடட் லேபிள். ஸோ லேபிள் ஆக்ஷன் நீடட் ஆல்ரெடி இருக்குது. ஓகே, ஸோ அதை அப்படியே நாம் இங்கே செலக்ட் பண்ணிடலாம். ஆல்ரைட், ஸோ இப்போது அது அப்படியே இருக்கட்டும். இப்போது இதே மாதிரி நாம் இந்த 4க்கும் செட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் கிளிக் டூப்ளிகேட். அண்ட் இப்போது இது வந்து ஃபினான்ஸ் அண்ட் பில்லிங் இல்லையா. ஸோ இப்போது நம்ம இங்கே வந்துட்டு ஃபினான்ஸ் லேபிள் அப்படின்றத சொல்லிடலாம். ஃபினான்ஸ் லேபிள் 1 வேண்டாம். ஸோ அதை எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல இதெல்லாமே கரெக்டு. இதில் மட்டும் போயிட்டு நீங்கள் ஃபினான்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணி ஃபினான்ஸ் அண்ட் பில்லிங்ன்ட்டு நம்ம சர்ச் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபினான்ஸ் அண்ட் ஓகே ஃபினான்ஸ் அண்ட் இன்வாய்ஸஸ் எனிஹோ. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் திஸ் இஸ் டன். ஸோ இப்போது 2 முடிச்சாச்சு. இதே மாதிரி திருப்பி கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு ஸோ இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு Ctrl+D இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது திஸ் இஸ் கோயிங் டு பி கஸ்டமர் சப்போர்ட். ஸோ CUSTOMERSUPPORT க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டான க்ரெடென்ஷியல்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை மட்டும் நம்ம டெலிட் பண்ணிவிட்டு கஸ்டமர் சப்போர்ட். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு this is fine, customer support and then Ctrl+D. இப்போ marketing and newsletters இல்லையா. ஸோ இதை வந்துட்டு இங்கே இப்படி இழுத்து விட்டுறலாம். ஸோ let's organize this a little bit. கொஞ்சம் அது மாதிரி நோட்ஸ் நிறையா வர it is going to be a pain to organize. anyhow இப்போது நம்ம மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகே, இந்த இடத்துல அதை மாற்றிடலாம். இப்போ இதே மாதிரி பர்சனலுக்கும் ஒரு லேபிளை ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் கிளிக் இங்கே மார்க்கெட்டிங் லேபிள் போய்ட்டு சேஞ்ச் த நேம் ஸோ தட் யூ கேன் ஐடென்டிஃபை இட். பர்சனல் லேபிள் அந்த ஒன்னையும் எடுத்து விட்டுறலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பர்சனல் அண்ட் ஃபேமிலி இது இருக்கட்டும். ஸோ இப்போது நம்ம பேக் போயிட்டு எவ்ரிதிங்ஸ் லுக்கிங் குட், எந்த இஷ்யூமே இல்லை. மேக் ஷூர் யூ சேவ் திஸ். கொஞ்சம் இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் ஃபார்மேட் இட் செல்ஃப். ஸோ இது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஃபார்மேட் பண்ணலாம், கொஞ்சம் அழகாக்கலாம். திஸ் ஒன்ஸ் லுக்கிங் குட்ல அது பண்ணதை விட. ஸோ இப்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இல்லையா. ஸோ இதை வந்துட்டு இப்போது நாம் இந்த பின்னை எடுத்து விட்டுட்டு வில் ஹாவ் டு டர்ன் இட் ஆன். ஸோ ஆக்டிவ் பண்ணிட்டோம் அப்படின்னா
ஒர்க் ஃப்ளோ வில் பி ஆக்டிவ். இப்போ நம்ம போயிட்டு சும்மா ஒரு இமெயிலை கரெக்டான இமெயில் ஐடிக்கு நம்ம அனுப்பி பார்ப்போம். ஏதாவது அது கேட்டகரைஸ் பண்ணுதா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆல்ரைட், ஸோ இப்போது எனி இமெயில் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இட் டசன்ட் ரியலி மேட்டர். வேறு இன்னொரு இமெயில் அக்கௌண்ட், ஓகே, உங்கள் இமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண வேண்டாம். யூஸ் பண்ணலாம், இட் டசன்ட் ரியலி மேட்டர். பட் த கோல் இஸ் வேறு ஒரு இமெயில் அக்கௌண்ட்டில் இருந்துட்டு நார்மலாக ஒரு இமெயில் இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு செட் பண்ணிங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போது 2 கரெக்டாக கொடுத்துட்றேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம பர்சனல் மாதிரி கொடுக்கலாம். ஓகே, ஹவ் ஆர் யூ மை ஃப்ரெண்ட். ஸோ இது கரெக்டாக பர்சனலுக்கு கேட்டகரைஸ் பண்ணுதான்ட்டு பார்க்கலாம். ஹாய் நண்பா, ஹவ் ஆர் யூ டூயிங். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டதா சொல். பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஏதோ ஒரு பேர், வாடவர் யூனோ, நான் என் பேரையை கொடுக்குறேன். ஸோ யா, இது ஒரு நார்மலாக உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு அனுப்புகிற ஒரு இமெயில் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இப்போது இதை சென்ட் பண்ணுவோம். சென்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஆட்டோமேஷனில் போயிட்டு முதல்ல நம்மளோட இமெயில் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு அது இமெயில் ரிசீவ் ஆகிடுச்சா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே, மேக் ஷுர் தட் யுவர் இமெயில் இஸ் ரிசீவ்ட். கிவ் இட் a couple seconds. ஸ்பேம் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் யா, இங்கே வந்துருச்சு. ஓகே, இப்போ எந்த லேபிளும் இல்லை பிகாஸ் இன்னும் ஆட்டோமேஷன் ஒர்க் ஆகலை. ஸோ இப்போது நம்ம இட் வில் ரன் ஃபார் அ மினிட். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு வெயிட் அது அந்த மினிட் வரைக்கும். ஸோ லெட்ஸ் கம் பேக் ஆஃப்டர் a minute. ஸோ 1 minute ஆகிடுச்சு. இப்போது இது கரெக்டாக ஒர்க்காக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு பார்க்குறது. அப்படின்னா இது லைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு இங்கே ஓடுறது வந்து தெரியாது. ஸோ we have to go to executions. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போது கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதை இப்போது இதை வந்துட்டு காப்பி டு எடிட்டர் அப்படின்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இப்போது வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும் இது எப்படி ஓடிச்சா இல்லையா அப்படின்ற விஷயங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். டெக்ஸ்ட்டில் போயிட்டு நாம் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டெக்ஸ்ட்டு, ஹாய் நண்பா, ஹவ் ஆர் யூ டூயிங். ஸோ கரெக்டாக இது ஓடி இருக்குது அப்படின்றது அர்த்தம். அண்ட் இதில் வந்துட்டு இது என்ன கிளாஸிஃபை பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே தெரிய வரும். ஸோ இதில் வந்துட்டு இங்கே தான் இதுதான் ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பர்சனல் அண்ட் ஃபேமிலி இதில் வந்துட்டு லேபிள் ஆகிருக்கு. ஸோ இப்போது நாம் நம்மளோட இமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இங்கே பர்சனல் அண்ட் ஃபேமிலியில் வந்துட்டு இது இருக்குது. ஸோ இப்போது நான் இன்னொரு இமெயில் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு இமெயில் அனுப்புகிறேன் ஜஸ்ட் டு டெஸ்ட். அகேன் நீங்கள் மல்டிபிள் இமெயில்ஸ் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இஃப் இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கஸ்டமர் சப்போர்ட் இமெயில் மாதிரி அனுப்பலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட இமெயில் கரெக்டான இமெயில் போடுங்க, அது ரொம்ப முக்கியம். இதில் வந்துட்டு கஸ்டமர் எப்படி அனுப்புவாங்க, வாட் இஸ் தி ஆர்டர் ஸ்டேட்டஸ், ஐ ஆர்டர்ட் யோர் ரிமோட் கார் ப்ராடக்ட். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வித் யூஸிங் திஸ் இமெயில் லாஸ்ட் வீக். சும்மா ஒரு கஸ்டமர் எப்படி இமெயில் பண்ணுவாங்க, ஐ வுட் லைக் டு நோ மை ஆர்டர் ஸ்டேட்டஸ். ஓகே, சிம்பிளாக அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணிவிட்டு நம்மளோட இங்கே இமெயிலுக்கு வந்துருச்சா அப்படின்றத பார்க்கலாம். கிவ் இட் a few seconds. ஸ்பேமில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இமெயில் வந்துருச்சு. வாட் இஸ் தி ஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்றது. இப்போது நாம் லெட்ஸ் கிவ் இட் a minute ஃபார் தி AI automation to work. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ட்வைங்கிட்டு கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்ட்டு இது வந்துட்டு டேக் ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக அங்கே ரன் ஆயிருக்கா அப்படின்ட்டு நம்ம போயிட்டு செக் பண்ணிக்கலாம் நம்மளோட ஆட்டோமேஷனில் போயிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸிக்யூஷன்ஸ் திருப்பி யூஸ்வலாக போகிற மாதிரி போயிட்டு ஸோ இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கடைசியாக ரன் ஆனது வந்துடும். ஸோ காப்பி டு எடிட்டர் போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன இது ஒர்க் ஃப்ளோ ஆச்சுன்ட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் லேபிள் ஆட் ஆயிருக்கு. ஸோ டெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் கஸ்டமர் சப்போர்ட் கரெக்டாக நடந்திருக்கு. ஓகே, இப்படி தான் யூ ஹேவ் டு டெஸ்ட் இட் அண்ட் ஃபிகர் அவுட் இஃப் இட்ஸ் ஒர்க்கிங் ஆர் நாட். வாட் இஸ் ஏ டெக்ஸ்ட் கிளாஸிஃபையர், அதை பற்றி பேச ஆரம்பிப்போமா. இப்போது நீங்கள் ஆல்ரெடி இந்த ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்க. டெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன், டெக்ஸ்ட்டை இன்புட்டாக கொடுக்குறோம். இது எந்த கேட்டகரியில் இருக்குது அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு டிசைட் பண்ணோம். ஆக்ஷன் நீடில் கேட்டகரியில் இருக்கா, ஃபினான்ஸ் கேட்டகரியில் இருக்கா, கஸ்டமர் சப்போர்ட்டில் கேட்டகரியில் இருக்கா,
மார்க்கெட்டிங் கேட்டகரியில் இருக்கா இல்லை பர்சனல் லெவல் கேட்டகரியில் இருக்கா அப்படின்றத டிசைட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் கிளாஸிஃபிகேஷன். கிளாஸிஃபிகேஷனில் அப்படின்றது ஒரு 5 ஃபிக்ஸ்டு கேட்டகரி. 5லேருந்து அது 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர். ஆனால் ஃபிக்ஸ்டு 5னா 5, 10னா 10, 100னா 100, 1000னா 1000. அந்த 1000க்குள்ளே இந்த டெக்ஸ்ட்டு எதில் அடங்கும் அப்படின்றத இந்த ஏஐ மாடல், இந்த எல்எல்எம் வந்துட்டு டிசைட் பண்ண போகுது. ஸோ அதுக்கு பேர் தான் டெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன். இதை வந்துட்டு நீங்கள் என்ன பர்பஸ்க்கானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இமேஜ் அனுப்பிச்சிட்டு இந்த இமேஜ் எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்ட்டும் உங்களால் சொல்ல முடியும். சேம் திங் வித் கோஸ் ஃபார் வீடியோஸ், டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் அப்படியும் பண்ண முடியும். அண்ட் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தது வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஏகப்பட்ட ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் குவிஞ்சு போய் கிடக்குது ஒரு டீச்சர்கிட்ட. அது இங்கிலீஷ் ஆன்சர் பேப்பரா, தமிழ் ஆன்சர் பேப்பரா, ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, மேக்ஸா, கம்ப்யூட்டர் சயின்ஸா அப்படின்ற கேட்டகரியில் அவங்க அடுக்கி வைக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு ஆன்சர் பேப்பர் எடுக்கிறாங்க, பார்க்குறாங்க, ஓகே இது இங்கிலீஷ்ப்பா, ஸோ இங்கிலீஷ் பண்டலில் வைக்கிறாங்க. அடுத்து எடுக்கிறாங்க, இது ஃபிசிக்ஸ்ப்பா, அதில் வைக்கிறாங்க, இது மேக்ஸ்ப்பா அப்படின்ட்டு. எப்படி ஒரு டீச்சருக்கு இது கண்டுபிடிக்க முடியும்? ஒரு ஆன்சர் ஷீட்டாக எடுத்து அவங்களால பார்க்க முடியும். ஸோ அதிலே தெரிஞ்சிடும், அவங்களுக்கு பார்க்கறதுலேருந்து தெரிஞ்சிடும் இது வந்து இங்கிலீஷாக தமிழான்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் சார்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த 1 2 3 4 5 6 கேட்டகரிக்குள்ளே தான் அடங்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த 6 கேட்டகரியில் அடங்காமல் இருக்காது. மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருக்கும் இல்லையா ஆன்சர் ஷீட்டு. ஸோ 6 சப்ஜெக்ட்டு 6 ஆன்சர் ஷீட். சப்போஸ் மற்ற சப்ஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா அதுவும் ஒரு சப்ஜெக்ட் இல்லையா. ஸோ அடங்காது அப்படின்ட்டு அதர் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பட் கிளாஸிஃபிகேஷன்றது இதுக்குள்ளே அடங்கிடணும். ஏதாவது ஒன்று நீ சூஸ் பண்ணி ஆகணும். இதை சூஸ் பண்ண முடியல அப்படின்ற மெத்தட்லாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு அது புரியும் அப்படின்றது நம்புகிறேன். அண்ட் பிஸ்னஸில் தான் இது வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட இந்த இமெயில் ஏஐ ஏஜென்ட் வந்துட்டு பிஸ்னஸில் ஆங்க்ரி கஸ்டமர்ஸை வந்துட்டு நம்ம ஈஸியாக ஸ்பாட் பண்ணிட முடியும் ஃபீட்பேக்கில். அண்ட் சப்போர்ட் டிக்கெட்ஸ் எல்லாம் கரெக்டான டிபார்ட்மெண்ட். ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும். டெக்னிக்கல்குள்ளேயே ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, வெப் டெவலப்மெண்ட்டு, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம வந்துட்டு ஓகேப்பா இந்த சப்போர்ட் டிக்கெட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி நம்மளால் அதை வந்துட்டு சார்ட் பண்ண முடியும். அண்ட் ஸ்பேமு, ஃப்ராடு, ஸ்கேம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணிவிட்டு வெளியே போ அப்படின்ட்டு துரத்தையும் விட்டுற முடியும். இட் சேவ்ஸ் ஹவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுனால, ஸ்டாப்ஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் கீப்ஸ் கஸ்டமர்ஸ் ஹாப்பி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அண்ட் இந்த ஏ ஏஜென்ட் என்ன பண்ணோம்னா, இமேஜின் யூஆர் ஹைரிங் அ செக்ரட்டரி. 1000 இமெயிலில் ஒரு செகண்டில் இதால் ரீட் பண்ண முடியும், கரெக்டான ஃபோல்டர்ஸில் சார்ட் பண்ண முடியும். அண்ட் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும் உங்களுக்கு அலர்ட் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆஸ் ஏஐ ஆட்டோமேஷன் டெவலப்பர் உங்களுக்கு ஆட்டோமேஷன் அலர்ட் வர மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். ஆர் அந்த பிஸ்னஸ் ஓனருக்கு ஆட்டோமேஷன் வர மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். தட் இஸ் இட். இந்த ஆட்டோமேஷன்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். இந்த ஆட்டோமேஷன் போய்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் எப்படி வருது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஆட்டோமேஷன்லேருந்து என்ன விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் அலெக்ஸ் சைனிங் ஆஃப். டேக் கேர். பபாய்.